வணக்கம். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு இந்த வாட்டி பண்ண போகிறது அடுத்து திருப்பியும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது தான். சாமையை வச்சு சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து ஒரு கட்லெட். நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் வேறு ஏதான வெஜிடபிள் வச்சும் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் மில்லட் வந்து நம்ம ஊற வைக்கணும். இப்போ இது 5 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இந்த கப்பால் ஒரு கப் எடுத்து 5 ஹவர் ஊற வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா நான் சேர்க்குறது கொஞ்சம் மஞ்சள்தூளும் கொஞ்சம் காரப்பொடியும் அப்புறம் இது சாட் மசாலா கொஞ்சம். நீங்கள் வேணும்னா எல்லா மசாலாவும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்கவுங்க வீட்டில் எப்படி இப்படி விருப்பமாக உங்களுக்கு இருக்கோ அதை சமைங்க. முதல்ல வந்து நம்ம இந்த சாமையை வேக வச்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த சாமையை ஊற வச்சு நல்லா வடித்து கொண்டு வந்திருக்கேன். நானே சொன்னேன் உங்ககிட்ட, நான் 1 கப்புன்னு உங்களுக்கு இது இந்த 1 கப் எடுத்து நான் ஊற வச்சேன். அப்போ 1 எடுத்தோம்னா 2 தண்ணி. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது பேர் வந்து ஓப்பன் பாயில் மெத்தட்னு பேர். நான் இது கற்றுக்கிட்டிங்களான்னா, இந்த ஓப்பன் பாயில் மெத்தடை கற்றுயாச்சுன்னா நீங்கள் அப்புறம் கவலையே கிடையாது, எல்லாம் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் பிரியாணி பண்ணலாம், என்ன ரைஸ் பண்ணாலும் பண்ணலாம், வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதை வந்து இப்போ நல்லா இப்போ கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கும் பொழுது நம்ம 1 ஸ்பூன் இதால் 1 ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ ஏதான ஒன்று நம்ம போடணும். அவ்வளோதான், ஒரே 1 ஸ்பூன் தான். ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் அது நம்ம பண்ணுறது. அது கொஞ்சம் கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து இப்படி தான், ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். எண்ணெய் இல்லை நெய் விட்டாலும் ஒன்றும் தப்பாகிடாது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால், நல்லா எவ்வளோ ஸ்லோவில் வைக்க முடியுமோ உங்களோட கேஸை வந்து ஸ்லோவாக வைங்க. இது பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ ஸ்லோவாக இருக்கணும். திருப்பி வேணாலும் இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ ஸ்லோவாக வச்சுட்டு இந்த ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா சாமை, இது வந்து இதில் போடணும். இப்போ நான் சாமை போடுறேன், நீங்கள் குதிரவாளி போடலாம், ராகி, இதுலேயும் திருப்பி சொல்கிறேன், ராகி, கம்பு, சோளம், இது 3 தான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு சரி கிடையாது. 1:2க்கு சரிப்படாது. பட் பாக்கி எல்லாம் குதிரவாளி, வரகு, இப்போ நம்ம சாமை போட்டிருக்கோம் இல்லையா, இது போட்டவுடனே ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இது மாதிரி ஒரு லைட்டு மூடி, குக்கர் மாதிரி டைட் மூடி, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஜஸ்ட் லைட் உங்கள் வீட்டில் என்ன மூடி இருக்கோ அதை போட்டு மூடி வச்சுட்டு மறந்துட்டு நீங்கள் உட்காந்து ஆன்லைனில் போய் ஹிந்து தமிழ் திசையில் தானே பார்த்துட்ருங்க. இதை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு தாராளம் தைரியமாக போகலாம். ஒரு 7 மினிட் அலாம் வச்சுட்டு வந்து பார்த்தீங்களான்னு எவ்வளோ அழகாக அது வெந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சரியா பாருங்கள், இப்போ கிட்டக்க காட்ட சொல்கிறேன். 7 to 10 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா, தண்ணி எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வடிஞ்சிருக்கு. நல்லா தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ நல்லா வடிஞ்சு? இப்படி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் பொல அந்த அரிசி சாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் சாம்பார் ரசத்தோடு சாப்பிடலாம், இல்லை வெரைட்டி ரைஸாகவும் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி இதை வச்சு கட்லெட் பண்ண போகிறோம். பட் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்கிறேன். பட் ஆனால் வெயிட் பண்ணணும் கொஞ்சம். இல்லை ஃபேன் அடியிலையான வெயிட் வச்சு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் இருங்க. அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க. இது வச்சு கிண்டினா அதுக்கப்புறம் ஒரு என்ன கூழ் மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது ஆறட்டும் கொஞ்சம். ஓகே, ஆறின பிறகு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெயிட் பண்ணிவிட்டு ஆறி இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், ஃபோர்க் எடுத்துக்கோங்க, வேறு கரண்டிலாம் எடுத்துக்காதீங்க. வீட்டில் இருக்க ஃபோர்க் எடுத்துது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்படியே நான் உங்களுக்கு அந்த இதில் பவுலில் கொட்டி காட்டுறேன். நான் எவ்வளோ பொலன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வச்சு நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சரியா? இப்போ பாருங்கள் இப்படி இப்போ பொலன்னு வந்திருக்கா. இப்போ நீங்கள் இதை வச்சு லெமன் ரைஸ் பண்ணுங்கள், கோகோனட் ரைஸ் பண்ணுங்கள், தயிர் சாதம் பண்ணலாம், சாம்பார் சாதம் பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம். நான்வெஜிடேரியன் கூட இதோட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். இல்லை டெய்லியே நம்ம சாம்பார் ரசம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சரியா? இப்போ நம்ம கட்லெட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம இப்போ கட்லெட் பண்ணுறதுனால சக்கரவள்ளி கிழங்கு நான் ஒரு 1/4 கிலோ, அந்த ஒரு சைஸ் கப்புக்கு ஒரு 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கு. அதையும் இதில் போட்டுருங்க. நல்லா 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நான் கை யூஸ் பண்ணுறேன், பிடிக்காதவங்க
நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபோர்க்கோ எதான வச்சு பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கை கம்ஃபர்டபுள். ரொம்ப ஈஸி. இது சக்கரவள்ளி கிழங்கு இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி கார்ன் பண்ணி போடுங்க. இது காலிஃப்ளவர், கேபேஜை ஃபைனாக இது கிரேட் பண்ணி அதோட அதில் பண்ணலாம். கட்லெட்டு, பீட்ரூட் பண்ணலாம், எல்லா மிக்ஸ்டும் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் கவலையே கிடையாது, எல்லாத்துலேயும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் சிம்பிள் மசாலா தான் போடுறேன். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா போடுறேன். நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்கோசரம் தான் நான் போடுறேன். நான் அதில் சால்ட்டு, இது வந்து வறுத்த வேர்க்கடலையே பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாது, கொஞ்சம் அதுவும் கரெக்டாக எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த ஒரு கப்புக்கு. அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா புதினா கூட போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இது வந்து ஃபுல்லாக தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு இப்போ பிசிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அந்த இதோட சக்கரவள்ளி கிழங்கோட ஈரப்பதமும் நம்ம வேக வச்ச மில்லட்டோட ஈரப்பதமும் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்ல எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல கை போட்டே பிசிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஈஸியாக உங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணுன்றதால சக்கரவள்ளி கிழங்கு போட்டேன். இதுலேயே கிரேட்டட் காலிஃப்ளவரோ போட்டு பண்ணுங்கள். இல்லை அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சரியாக மசியலை அப்படின்னு சொன்னால் ஒரு 1 or 2 ஸ்பூன் கடலை மாவை போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் அது மில்லட்டோடய கண்டிப்பாக ஆகும். நான் பிகினர்ஸ் யாருக்கான அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நான் சொல்கிறது இது. கார்ன் போடுறதா இருந்தால் வேக வச்சு மிக்சியில் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு மில்லட்டோட மிக்ஸ் பண்ணுங்கள். கேபேஜையும் அப்படி தான் நல்ல ஃபைனாக கிரேட் பண்ணி அதோட போடுங்க. நம்ம பண்ணுறது தான் குக்கிங்ன்றது, நம்ம பண்ணுறது தான். அதுவும் மில்லட் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த சூப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுவும் இது பாருங்கள். இப்போ கட்லெட் ஒன்று முதல்ல ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு பாக்கி எல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறது பாருங்கள். அதாவது உங்கள் வீட்டு சைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், கண்ணியே நான் போடலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? இதை வந்து தவாவில் டீப் ஃப்ரை எல்லாம் கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். தவாவில் போட்டு எடுக்கணும். இது மொத்தத்தையும் இந்த இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால், இந்த ஷேப் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஷேப்பும் பண்ணலாம். ஷேப்பெல்லாம் உங்கள் வீட்டை பொறுத்தது, உங்கள் வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அது பாருங்கள். இந்த ஷேப்பும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இந்த மாவு எல்லாத்தையுமே அந்த மாதிரி நான் எடுத்து தட்டிட்டு தவாவில் போடுறச்சே நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். சரியா? ஓகே. அது பாருங்கள், நான் இப்போ காமிச்சேன் இல்லையா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எப்படி தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி ப்ரிப்பேர்டாக ரெடியாக தட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா ஆல்ரெடி நான் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன் நான். அதில் இது வந்து டீப் ஃப்ரை எல்லாம் கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக சூடானவுடனே, ரொம்ப பெரிய தீயில ஃபயரில் வைக்காதீங்க, சின்னதில் இப்படி பாருங்கள், இப்படி வரிசையாக இப்படி வச்சுருங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் காலிஃப்ளவர், கேபேஜ், எது இன்ஃபேக்ட் முளைக்கட்டின பயிறு இருக்கு இல்லையா, அதுவும் மில்லட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி என்னென்ன மசாலா வேணுமோ போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட இதுவாக பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுதான் என் புக்கில் கூட போட்டிருக்கேன் நான். அப்படி அந்த முளைக்கட்டின பயிரோ இல்லை முளைக்கட்டி இது இருக்கும் இல்லையா கொண்டக்கடலை, அதெல்லாம் கூட கொஞ்சம் மசிச்சுட்டு மில்லட்டோட போட்டிங்களான்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் அதெல்லாம். இன்ஃபேக்ட் அப்படி கூட பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த சிசிலின் சவுண்டு வருதா. பட் என்னென்னா அவசரப்படக்கூடாது. ரொம்ப அவசரமாக பண்ணிங்களான்னு அப்புறம் உடஞ்சி போயிடும், இதுவாகிடும். திருப்புறதும் ஸ்லோவாக தான் திருப்பணும்.
மேலே எண்ணெயே விட வேண்டாம். இந்த 2 ஸ்பூன் நமக்கு போதும். நான் இந்த ஒரு செட்டை இப்படி திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் நான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்க, மெல்ல இப்படி வருங்க. இப்படி ஒரு புஷ் கொடுத்து இப்படி எடுத்து இப்படி திருப்புங்க. அவசரப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாது. எவ்வளோ நல்லா வரும் பாருங்க. இப்படி திருப்பிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைச்சி எடுத்து சர்வ் பண்ணிவிடுங்க. சட்னி வேணும்னா சட்னி, சாஸ் வேணும்னா சாஸு, எப்படி உங்கள் வீட்டில் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். சரியா? முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ தான் எண்ணெய் ப்ரௌனாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மில்லட்டு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே வெந்திருக்கு. அதனால் ரொம்ப நேரம்லாம் வேணும்னு அவசியமே இல்லை. எண்ணெயில் போட்டு முறுமுறுன்னு ஆக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள். சரியா? பாருங்கள், இது பார்க்கும் பொழுதே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக பசங்க வருவாங்க. இது ரெடியாக தட்டி வச்சுக்கோங்க, அவங்க வந்தவொடனே பண்ணலாம். 5 மினிட்ஸ் போகிற தான் சொன்னேன். எல்லாமே வெந்திருக்கு. நீங்கள் கார்ன் போட்டால் கூட அதையும் வேக வச்சு போடுங்க. காலிஃப்ளவரை கூட கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு போடுங்க. அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரம் ஆகிடும், உங்களுக்கு கவலை இல்லை. அதுதான் சொல்கிறேன் நான். பாருங்கள், பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த சக்கரவள்ளி கிழங்கு மில்லட் கட்லெட் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் யாரான பார்ட்டிக்கு கூட ஸ்டார்டராக வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்களான்னு ரொம்ப நல்லாயிருக்கும். சாமை சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். திருப்பி ஒரு ரீகேப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாமை 1 கப் எடுத்துக்கோங்க, அதில் 5 மணி நேரம் ஊற வைங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வடிச்சிட்டு 1:2. அது வந்து சாமைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா வகையான சிறுதானியத்துக்கும் அதுதான் மெஷர்மெண்ட். பட் ஆனால் ராகி, கம்பு, சோளத்துக்கு மாத்திரம் கிடையாது. 2 கப் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு அப்புறம் இந்த சாமையை நீங்கள் அதில் போடுங்க. போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. வெந்துடும். வெந்த பிறகு கொஞ்சம் அணைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதோடு கூட நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி தட்டி கம்மியான எண்ணெயில் இப்படி எடுத்திருக்கேன் நான். அதுதான், இதுதான் சாமை சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். நீங்கள் வேறு விதமாகவும் பண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுங்கள். வேறு என்ன ட்ரை பண்ணீங்கன்றதும் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு என்ன வேணும் மில்லட்ஸ்லன்றதும் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் இதையே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி.